ஹாய் கிட்ஸ், இன்றைக்கி நம்ம கம்யூனிகேஷனில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வெர்பல் கம்யூனிகேஷன், இன்னொன்று நான் வெர்பல் கம்யூனிகேஷன். நம்ம ஃபஸ்ட்டு வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்போக்கன் வேர்ட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். கான்வர்சேஷன்ஸ், ஸ்பீச், ப்ரெசன்டேஷன் இந்த மூணுமே வந்து ஸ்போக்கன் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்குள்ளே வந்து அடங்கும். கான்வர்சேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேர்த்துக்கு, அதாவது ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேர்த்துக்குள்ளே பேசிக்கிறது வந்து ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து யாராவது முன்னாடி போய் பேசுகிறது ஸ்பீச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ரூமில் நம்ம ஏதாவது பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஆஃபீஸில், மீட்டிங்கில், ஒரு கம்பெனியோட க்ரோத்தை பற்றியெல்லாம் சொல்லும் போதெல்லாம் நம்ம ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னா ரிட்டன் வேர்ட்ஸ். நம்ம எப்படி ஸ்போக்கன் வேர்ட்ஸ் அப்படிங்கிற பார்த்தோமோ அதே மாதிரி தான் ரிட்டன் வேர்ட்ஸும் இன்னொரு மெத்தட். அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்பிங், இமெயில் அண்ட் மெசேஜ். உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் மெசேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ நம்ம கீபோர்ட் வழியாக நம்ம வந்து மெசேஜ் பண்ணோம்னா அது வரும். உங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து இமெயில்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் லெட்டர் மூலியமாக தான் நீங்கள் எழுதுறீங்க. ஸோ அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெர்பல் கம்யூனிகேஷனுக்கு வந்து ஒரு நல்லா அமையணும் அப்படின்னா கிளாரிட்டியும் கான்சியஸ்னஸும் வேணும். கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு மற்றவங்களுக்கு நல்லா புரியும். அதே மாதிரி கான்சியஸ்னஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு வந்து கவனிக்க முடியும். இதை பற்றி பார்க்க போனோம் அப்படின்னா, ஆக்டிவ் லிசனிங்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஆக்டிவ் லிசனிங் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு 2-வே கம்யூனிகேஷன். ஆக்டிவ் லிசனில் வந்து பேசுகிறவங்களும் பேசிக்கலாம், கவனிக்கிறவங்களும் வந்து எந்திரிச்சு நின்று நம்மளுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இது வந்து 2-வே கம்யூனிகேஷன் மாதிரி இருக்கும். டோன் அண்ட் டெலிவரி, அதை பற்றி பார்க்க போனோம்னா, நம்ம மற்றவங்கக்கிட்ட பேசும்போது என்ன மாதிரி டோனில் பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அது அவங்களுக்கு எப்படி டெலிவரி ஆகுதுன்னு நம்ம மனசில் வச்சு தான் நம்ம பேசணும். ஓகேங்களா? இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா நான் ஒரு டோனில் பேசுவேன். குழந்தைங்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு டோனில் பேசுவேன். இப்போ வேறு யாராவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசிக்குவேன். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எப்படி என்னென்னா, ப்ரொஃபஷ்னல் செட்டிங்லேயும் பர்சனல் லைஃப்லேயும் நம்ம எப்படி பேசுவோம் அப்படிங்கிறத இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ப்ரொஃபஷ்னல் செட்டிங்கில் போகும்போது நம்ம வந்து ஒரு மரியாதையாக நல்லா பேசுவோம், அது ஒரு டோனில் பேசுவோம். பர்சனல் லைஃப்பில் இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசும்போது அது வேறு மாதிரி ஒரு டோன், வேரியேஷன் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே வந்து நல்லா லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ கிட்ஸ்.